இந்த வீடியோவில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றி A to Z எல்லா டாபிக்ஸும் பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் மின்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. இந்த சேனலில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தமான வீடியோ லெக்சர்ஸ், அப்புறம் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் டெக்னாலஜி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். மின்கலம், இது மின் பொறியாளர்களின் சங்கம். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸ். அதுவும் வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் ஒரு வகையான ஒரு மிஷின் தான். அது ஸ்டேஷ்னரியாக இருக்கும், மூவ் ஆகிட்டு இப்போ ஒரு மோட்டார் மாதிரி ரொட்டேட் ஆகிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. அதனால இது ஸ்டாட்டிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜை ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கோ நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் டர்ன்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை கேன்னு சொல்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அந்த கேக்கு இந்த மாதிரி 4 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் வந்து இருக்குது. இப்போ நம்மளுக்கு V2 V1 அப்படின்றது வந்து என்னென்னா, இப்போ V1 அப்படின்றது ப்ரைமரி வோல்டேஜ், V2ன்றது செகண்டரி வோல்டேஜ். ஸோ V2/V1 அப்படின்னு சொல்லலாம். இல்லை இது வந்து என்னென்னா EMF இன்டியூஸ்டுன்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி இன்டியூஸ்ட் EMF, செகண்டரி இன்டியூஸ்ட் EMF. ஸோ E2/E1 அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி இல்லைன்னா I1/I2. கரண்ட் மட்டும் வந்து எப்படின்னா நம்மளுக்கு ப்ரைமரி பை செகண்டரி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லைனா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் நம்மளுக்கு வந்து இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வைண்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து இதில் சொல்லுவோம். ஸோ N2/N1. N2ன்றது செகண்டரி வைண்டிங்ஸ், N1 அப்படின்றது ப்ரைமரி வைண்டிங்ஸ். அடுத்து EMF ஃபார்முலா வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? E1 E2 அதெல்லாம் இல்லையா, ப்ரைமரி EMF, செகண்டரி EMF, அதை வந்து எப்படி சொல்லலாம்னா 4.44 F 5 max N1. ஸோ 4.44 அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட்டு, எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி, எந்த ஃப்ரீக்வன்சியில் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆப்ரேட் ஆகுது. அடுத்து 5 max அப்படின்றது மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் வந்து எவ்வளோ இன்டியூஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான். N1 அப்படின்றது ப்ரைமரியில் இருக்கிற நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அதே தான் வந்து E2 வந்தால் இங்கே N2 போட்டுப்போம், சேம் ஃபார்முலா தான். 5 max வந்து நம்ம Bmax into A அப்படின்னு சொல்லலாம். ஸோ B is equal to 5/A அப்படின்னு சொல்லுவோம். அதனால நம்ம Bmax into Aவை நம்ம 5 max அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நம்மளுக்கு மேக்னடைசேஷன் காம்பனண்ட், எக்ஸைட்டேஷன் காம்பனண்ட் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. மேக்னடைசிங் கரண்ட் அப்படின்றது தான் மேக்னடைசேஷன் காம்பனண்ட். அதை வந்து மோஸ்ட்லி கரண்ட்டு தான் கேட்பாங்க. அதை வந்து நம்ம எந்த ஃபார்முலாவில் சொல்லலாம்னா I0 அப்படின்றது நோ லோட் கரண்ட். ஸோ இப்போ நோ லோட் கரண்ட் கொடுத்துட்டாங்க, இது வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ 5 அப்படின்றது என்ன ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதுவும் I0 கிடச்சிதுன்னா IMோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி எக்ஸைட்டேஷன் கரண்ட் IE is equal to I0 into cos 5/0. டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ஈக்குவலன்ட் டயக்ராம் அதுதான் இது. டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி வைண்டிங்ஸ் இது, செகண்டரி வைண்டிங்ஸ் இது. இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கிறதுன்றது N1, இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது அப்படின்றது N2. ஃப்ளக்ஸ்ன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அது வந்து இப்படி தான் லிங்க் ஆகும். ஓகே, இந்த டைரெக்ஷனில் இப்படி வந்து லிங்க் ஆகும். EMF இன்டியூஸ்டு, இந்த ப்ரைமரி இன்டியூஸ்டு EMF வந்து என்னென்னா E1. ஓகே, செகண்டரி இன்டியூஸ்டு EMF வந்து E2. இது வந்து என்னென்னா V1ன்றது இன்புட் வோல்டேஜ், V2ன்றது அவுட்புட் வோல்டேஜ். இங்கே தான் நம்ம செகண்டரி சைடில் தான் லோடை வந்து கனெக்ட் பண்ணுவோம். அடுத்து ப்ரைமரி சைடில் நம்மளுக்கு R1 X1 அப்படின்னு ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸ் இருக்கும். அது ரெண்டும் சேர்ந்தது நம்மளுக்கு இம்பிடன்ஸ். ஸோ Z1 அது. இதுக்கு அக்ராஸாக இருக்க வோல்டேஜ் வந்து I1 into R1. ஏன்னா I1 தான் ப்ரைமரி கரண்ட்டு, I2 அப்படின்றது வந்து செகண்டரி கரண்ட்டு. ஸோ இங்கே I1 R1 அப்படின்றது தான் இதோட வோல்டேஜ், I1 X1 அப்படின்றது இதோட வோல்டேஜ், இந்த ரியாக்டன்ஸ் அக்ராஸாக இருக்க வோல்டேஜ். அடுத்து இந்த செகண்டரியில் பார்த்தோம்னா R2 X2 அப்படின்னு சொல்லி 2 இருக்கும். இது ரெசிஸ்டன்ஸ், இது ரியாக்டன்ஸ். Z2ன்றது இம்பிடன்ஸ் காமனாக. இங்கே வந்து நம்மளுக்கு I2 கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதனால் I2 R2ன்ற வோல்டேஜ் இதுக்கு அக்ராஸாக இருக்கும். இதுக்கு அக்ராஸாக I2 X2 அப்படின்றது இருக்கும். அடுத்து நம்மளுக்கு வந்து ஈக்குவலன்ட் சர்க்கியூட் வந்து இன்னும் இந்த மாதிரி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கலாம். அந்த டயக்ராம்லேருந்து வந்தது தான் இது. இதில் வந்து நம்மளுக்கு இங்கே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ப்ரைமரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2ஆக நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். இது வந்து IM மேக்னடைசேஷன் காம்பனண்ட், இது வந்து எக்ஸைட்டேஷன் காம்பனண்ட். ஸோ IM IE அப்படின்றது தான். இந்த I0ன்றது நோ லோட் கரண்ட், அதில் வந்து IM IEன்னு 2 பிரிகிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். இங்கே வந்து R0, இது வந்து X0. ஸோ இது வந்து பேரலில் கனெக்ட் ஆகி இருக்கும் நம்மளுக்கு. இப்போ அந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் பார்த்ததுக்கப்புறமா நம்மளுக்கு எப்படி இந்த ஃபார்முலா கிடைச்சிது அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ E2 வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா V2 +
I2 R2 ப்ளஸ் J இன்ட்டு I2 X2 அந்த மாதிரி போடலாம். ஸோ இதை வந்து காமனாக இப்படி எடுத்துக்கிறோம். அடுத்து E2 கிடச்சிட்டு E2லேருந்து நம்ம E1 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலான்னா E1 இஸ் ஈக்குவல் டு E2 பை K அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லைனா E2 இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு E1 அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து E1ஓ இல்லை E2ஓ ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி இன்னொருத்த கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து V1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் E1 ப்ளஸ் I1 இன்ட்டு R1 ப்ளஸ் JX1 அந்த டயக்ராம்லேருந்தே நம்ம இது வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த KVL KCL அதெல்லாம் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இது வந்து கிடைச்சிரும். ஸோ இங்கே வந்து E2 இஸ் ஈக்குவல் டு V2 ப்ளஸ் இது, இங்கே வந்து V1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் E1 ப்ளஸ் I1 R1 ப்ளஸ் JX1. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம எது வேணால் வந்து மாற்றி மாற்றி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து இப்போது சிலதில் வந்து இப்போது ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதில் வந்து ரெஃபர் டு ப்ரைமரி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா R01 அப்படின்னு இருக்கிறது ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 பை K². இப்போ வந்து ப்ரைமரி ரெசிஸ்டன்ஸ் தான், அது வந்து ரெஃபர் டு ப்ரைமரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா நம்ம வந்து R1 ப்ளஸ் R2 டிவைடட் பை K² அப்படின்னு சொல்லி ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை K² போடணும். Kன்றது டர்ன்ஸ் ரேஷியோ. அதே மாதிரி X01 இஸ் ஈக்குவல் டு X1 ப்ளஸ் X2 பை K². ஸோ இதை வச்சு நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. நம்மளுக்கு R1 R2 K வேல்யூ எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம வந்து ரெஃபர் டு ப்ரைமரி கண்டுபிடிங்க இல்லை ரெஃபர் டு செகண்டரி கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து ரெஃபர் டு செகண்டரினா R02 இஸ் ஈக்குவல் டு K² இன்ட்டு R1 ப்ளஸ் R2. X02 இஸ் ஈக்குவல் டு K² X1 ப்ளஸ் X2 அந்த மாதிரி ஃபார்முலா இருக்கும். அடுத்து வோல்டேஜ் ட்ராப் ரெஃபர் டு செகண்டரி அப்படி கேட்டாங்கன்னா I2 இன்ட்டு R02 cos phi ப்ளஸ் ஆர் மைனஸ் X02 sin phi. ஸோ இந்த R02 X02 இங்கே கிடச்சிச்சு. ஃபைன்றது அந்த 5 தான் 5, I2ன்றது செகண்டரி கரண்ட்டு. ஸோ இங்கே ப்ளஸ்ன்றது எப்போ யூஸ் பண்ணணும்னா லேகிங் பவர் ஃபேக்டராக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணணும். மைனஸ்ன்றது லீடிங் பவர் ஃபேக்டருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து பர்சன்டேஜ் வோல்டேஜ் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஜஸ்ட் இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த I2 இன்ட்டு R02 cos phi ப்ளஸ் ஆர் மைனஸ் I2 X02 sin phi இன்ட்டு 100% டிவைடட் பை E2 அப்படின்னு போட்டோன்னா நம்மளுக்கு வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆஃப் எ டிரான்ஸ்ஃபார்மர் கிடைச்சிரும். சேம் இங்கே ப்ளஸ்ன்றது வந்து லேகிங் பவர் ஃபேக்டருக்கு, மைனஸ்ன்றது லீடிங் பவர் ஃபேக்டர். அடுத்தது பார்த்தோம்னா பர் யூனிட் ரெசிஸ்டன்ஸ் அது கேட்குறாங்க. பர் யூனிட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, பர் யூனிட் ரியாக்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா I2 இன்ட்டு R02 டிவைடட் பை E2. அதே மாதிரி பர் யூனிட் ரியாக்டன்ஸ் வந்து I2 X02 டிவைடட் பை E2 அந்த மாதிரி இருக்குது. அடுத்து ஃபைன்றது tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் R02 டிவைடட் பை X02 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்த ரெகுலேஷன் வந்து நம்மளுக்கு எப்போ ஜீரோவாக இருக்கும் அப்படின்னா லீடிங் பவர் ஃபேக்டரில் தான் ஜீரோவாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் மைனஸ்ன்றதை நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால் அப்படியும் நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து இந்த ஃபையோட வேல்யூ வந்து R02 X02 வச்சு கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் ஆஃப் R02 பை X02 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து இதுவே வந்து லேகிங் பவர் ஃபேக்டர் அப்படி இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ரெகுலேஷன் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஏன்னா லேகிங்கில் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் இங்கே வந்து நம்ம X02 பை R02 tan இன்வர்ஸ் ஆஃப் அதுதான் 5. அடுத்தது வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன லாஸஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். காப்பர் லாஸ் ஆர் வேரியபிள் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோர் ஆர் அயன் லாஸ் அது வந்து கான்ஸ்டன்ட் லாஸ். ஸோ காப்பர் லாஸ் வந்து லோடை பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ காப்பர் லாஸ் வந்து இந்த பர்டிகுலர் லோடில் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா ஃபுல் லோடோட வேல்யூ தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது இன்ட்டு இந்த என்ன்றது எவ்வளோ லோடு. இப்போ ஆஃப் லோட் அப்படின்னா 1/2, அதே மாதிரி குவார்ட்டர் லோட் அப்படின்னா 1/4, இல்லைனா அவங்களே 6/18 ஆஃப் லோட் அப்படின்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த ரேஷியோ போட்டு அதை ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு காப்பர் லாஸ் அட் ஃபுல் லோட் அப்படின்னு போட்டோன்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்க டெஸ்ட்லாம் எதுக்காக இருக்குது, என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் வந்து ஓப்பன் சர்க்கியூட் ஆர் நோ லோட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது வந்து என்ன பண்ணுவோன்னா இப்போ செகண்டரியில் வந்து ஓப்பனாக வச்சுருப்போம், லோடு எதுவும் கனெக்ட் பண்ணாமல் வச்சுருப்போம். அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கோர் ஆர் அயன் லாஸஸ் இருக்கு இல்லையா, கான்ஸ்டன்ட் லாஸஸ், அந்த கான்ஸ்டன்ட் லாஸஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஓப்பன் சர்க்கியூட் ஆர் நோ லோட் டெஸ்ட் பண்ணுறோம். இதை வச்சு நிறைய கொஷின் கேட்பாங்க. ஸோ ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்ற டெஸ்ட் வந்து கோர் ஆர் அயன் லாஸை கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்குது. அதுதான் என்னென்னா கான்ஸ்டன்ட் லாஸஸ். இதிலே வந்து என்னென்னா வேறு என்னென்னலாம் கண்டுபிடிப்போம் அப்படின்னா I0 நோ லோட் கரண்ட், அடுத்து IM மேக்னடைசேஷன் கரண்ட், எக்ஸைட்டேஷன் கரண்ட், R0 X0 இது எல்லா வேல்யூமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும்.
ஸோ இதை வச்சு நம்ம வந்து காஸ் ஃபைவ் நாட் வந்து கண்டுபிடிப்போம். காஸ் ஃபைவ் நாட்டோட வேல்யூ வந்து என்னென்னா பி நாட் அப்படின்றது நோ லோட் பவர். ஓகே, அது டிவைடட் பை V1 இன்ட்டு ஐ நாட். V1ன்றது ப்ரைமரி வோல்டேஜ் நம்மளுக்கே தெரியும், இன்புட் வோல்டேஜ். ஐ நாட்ன்றது நோ லோட் கரண்ட். ஓகே, ஸோ இது எல்லாம் கண்டுபிடிச்சாலே நம்ம காஸ் ஃபைவ் நாட் இந்த வேல்யூ தெரிஞ்சிடும். இதை வச்சு நம்ம ஐன்றது என்ன, ஐ நாட் காஸ் ஃபைவ் நாட் அப்படியே எழுதலாம். இல்லைன்னா பி நாட் பை V1 பவர் பை வோல்டேஜ் அப்படின்னு போட்டால் இந்த இது வந்துடும். இப்படியும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து ஐஎம் மேக்னடைசேஷன் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஐ நாட் ஸ்கொயர் நோ லோட் கரண்ட் ரூட் ஆஃப் ஐ நாட் ஸ்கொயர் மைனஸ் ஐஇ ஸ்கொயர் இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து ஆர் நாட்டை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த V1 பை எக்ஸைட்டேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுக்கு ஆர் நாட். அது அடுத்து இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐஇ அப்படின்னு சொல்லி வர்றது வந்து ஆர்இயில் வருது, ஐஎம்ன்றது வந்து எக்ஸ் நாட்டில் வருது, வோல்டேஜ் வந்து V1. ஸோ நம்ம வந்து ஆர் நாட் கண்டுபிடிக்கணும்னா V1 பை ஐஇ அப்படின்னு போட்டுக்கலாம். எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கணும்னா V1 பை ஐஎம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுதான் இது. ஐஎம்மை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா ஐ நாட் ஸ்கொயர் மைனஸ் ஐஇ ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னும் எழுதிக்கலாம். அடுத்து இப்போ ஷார்ட் சர்க்யூட் ஆர் இம்பிடன்ஸ் டெஸ்ட் அப்படின்னா, ஷார்ட் சர்க்யூட்னா ஏதாவது ஒரு லோடை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம், அதுவும் ஃபுல் லோடு, எவ்வளோ ஃபுல்லாக லோட் வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் அது வரைக்கும் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். அதுதான் நம்ம வந்து ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் ஆர் ஃபுல் லோட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதுக்காக நம்ம பண்ணுறோம்னா காப்பர் ஆர் வேரியபிள் லாஸஸ் அதை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். ஏன் இந்த வேரியபிள் லாஸஸ்க்காக இது பண்ணுறோம்னா இது லோடை பொறுத்து இதுதான் வேரி ஆகும். ஸோ ஃபுல் லோடு இருக்கும்போது என்ன லாஸஸ் வருது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம காப்பர் லாஸ் எவ்வளோ வரும் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் அப்படின்றது முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணுறோம். அடுத்து நம்ம வேறு என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம்னா ஆர் நாட், எக்ஸ் நாட், ரெஃபர் டு செகண்டரி இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். காப்பர் லாஸ் ஆர் வேரியபிள் லாஸஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதுதான் இந்த காப்பர் லாஸஸ் தான் பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிசி இருக்கு இல்லையா, அது வந்து ஐஎஸ் ஸ்கொயர் ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐஎஸ் ஸ்கொயர் ஆர் ஈக்குவலண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம டபிள்யூஎஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். டபிள்யூஎஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, செகண்டரி பவர் அதுதான். ஓகே, அடுத்து ஆர் ஈக்குவலண்ட் வந்து டபிள்யூஎஸ் பை ஐஎஸ் ஸ்கொயர் அப்படி போட்டோன்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். ஐஎஸ்ன்றது செகண்டரி கரண்ட். ஓகே, அதே மாதிரி ஜெட் ஈக்குவலண்ட் வந்து விஎஸ் பை ஐஎஸ் அப்படின்னு போட்டாலே கிடைச்சிடும். எக்ஸ் ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆர் ஈக்குவலண்ட் ஜெட் ஈக்குவலண்ட் தெரிஞ்சிருந்தாலே ஜெட் ஈக்குவலண்ட் ரூட் ஆஃப் ஜெட் ஈக்குவலண்ட் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஈக்குவலண்ட் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், நம்ம வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். இதோட சர்க்யூட் டயக்ராமும் ஒரு வாட்டி வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் அதோடைய சர்க்யூட் டயக்ராம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா வோல்டேஜ் வந்து இன்புட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, இன்புட் சப்ளையில் இங்கே கொடுத்துருவோம். இங்கே வந்து வோல்ட் மீட்டர் வந்து பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு வாட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது மூலமாக தான் நம்ம பவரை வந்து மெஷர் பண்ணி அந்த ஃபார்முலாஸில் பி நாட்டுன்னு போட்டோம் இல்லையா ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டில், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து அம்மீட்டர் வச்சுருப்போம், இதை வச்சு நம்ம ஐ நாட் கரண்ட் நோ லோட் கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறோம். இதை வச்சே நம்ம வந்து கோர் ஆர் அயன் லாஸஸ் நோ லோட் லாஸஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அடுத்து இதுதான் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டோடைய சர்க்யூட் டயக்ராம். சேம் இதே மாதிரி ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு வோல்டேஜை வந்து வேரி பண்ணிக்கிறோம். இது வந்து அம்மீட்டரில் ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணுறோம், அடுத்து வந்து ஒரு வாட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு அடுத்தது வோல்ட் மீட்டர் இங்கே பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். முன்னாடி வந்து வோல்ட் மீட்டர் இங்கே இருந்துச்சு நோ லோட் டெஸ்ட்டில், ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டில் அது அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது, அம்மீட்டர் வந்து இங்கே வந்துடும். இங்கே வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணி விட்டுருவோம், ஃபுல் லோடு எவ்வளவோ அது வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிற சர்க்யூட் தான் நம்மளுக்கு ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த பிசின்றது இந்த ஃபுல் லோட் காப்பர் லாஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த வாட் மீட்டரோட ரேட்டிங் தான். ஓகே, அடுத்து இதே மாதிரி ஐஎஸ்ன்ற வேல்யூ, அதே மாதிரி வோல்ட் மீட்டரோட வேல்யூ, இந்த வோல்ட் மீட்டரோட வேல்யூ விஎஸ், இந்த அம்மீட்டரோட வேல்யூ வந்து ஐஎஸ். ஸோ இதை தான் வந்து சேம் தான் எல்லாமே, அதை எடுத்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கேல்குலேஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து சம்ப்னஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் 2 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நம்மளுக்கு தேவை, அதுவும் ஐடென்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ரெண்டுமே சேம் ரேட்டிங் இருக்க மாதிரி அந்த மாதிரி இருக்க சேம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதை வந்து பேக் டு பேக்கில் கனெக்ட் பண்ணி டெம்பரேச்சர் ரைஸ் வந்து எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்குறதுக்காக தான், இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட டெம்பரேச்சர் வித்ஸ்டாண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சம்ப்னஸ் டெஸ்ட் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து ஒரு ஃபுல் லோட் டெஸ்ட் தான், நோ லோட் டெஸ்ட் கிடையாது. ஓகேவா, ஸோ இதுதான் இதோட பாயிண்ட்ஸ். அடுத்து எஃபிஷியன்சி ஆஃப் எ டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எஃபிஷியன்சி ஈட்டா இஸ் ஈக்குவல் டு V2I2 cos phi டிவைடட் பை V2I2 cos phi ப்ளஸ் அயன் லாஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காப்பர் லாஸ். ஓகே, இப்போ வந்து இது அவுட்புட் பை இன்புட் அப்படின்னு சொல்லுவோம்.
இன்புட்டை வந்து எப்படி சொல்லலாம், அவுட்புட் ப்ளஸ் லாஸஸ், அதுதான் வந்து இன்புட். ஸோ அவுட்புட் பை இன்புட் இன்ட்டு 100% அப்படி போட்டுக்கலாம். இந்த இடத்துல லாஸஸ் வந்து வரதுனால 2 லாஸ் தான் இருக்குது, அயர்ன் லாஸ் அடுத்து காப்பர் லாஸ். மீதி லாஸஸ்லாம் வந்து நெக்லிஜிபிள், அதனால் அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டோம். காப்பர் லாஸ் தான் வந்து லோடை பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கும். அதனால் நம்ம அதை x² அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேர்ம் மூலம் மல்டிப்ளை பண்ணிப்போம். இந்த எக்ஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறான்னா செகண்டரி கரண்ட் டிவைடட் பை ஃபுல் லோட் கரண்ட். ஸோ ஃபுல் லோட் கரண்ட் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு எவ்வளோ, அடுத்து செகண்டரி கரண்ட் இப்போ எவ்வளோ இருக்குது அந்த எஃபிஷியன்சி கேல்குலேட் பண்ணும்போது அதை வச்சு நம்ம எக்ஸை வந்து சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்து இப்போது இந்த மேக்ஸிமமாக எப்போ இருக்கும் இந்த எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தோன்னா அயர்ன் லாஸஸும் காப்பர் லாஸஸும் சேமாக இருக்கும் ஒரு பர்டிகுலர் டைமில். அந்த இடத்துல தான் நம்மளோட எஃபிஷியன்சி வந்து ஹையாக இருக்கும். ஸோ அயர்ன் லாஸ்ன்றது வேரியபிள் லாஸ், அயர்ன் லாஸ்ன்றது கான்ஸ்டன்ட் லாஸ், காப்பர் லாஸ்ன்றது வேரியபிள் லாஸ். ஸோ இந்த வேரியபிள் லாஸும் கான்ஸ்டன்ட் லாஸும் எப்போ வந்து நம்மளுக்கு சேமாக இருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு எஃபிஷியன்சி வந்து ஹையாக இருக்கும். ஓகே, அடுத்த அவுட்புட் கேவிஏ வந்து மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இருக்கும்போது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கேவிஏ அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இந்த சர்க்யூட் தியரியிலே. எஸ்ன்னு இருப்போம், PQ அப்படின்னு சொல்லி பவர்ஸ் இருக்கும். ஸோ இதில் எஸ்ன்ற பவர் தான் நம்ம வந்து கேவிஏ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இது கிலோ வாட்டுன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இது கேவிஏஆர்ன்னு பண்ணுவோம். இந்த அப்பேரண்ட் பவர் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வந்து கேவிஏ ரேட்டிங்கில் போடுவோம். இது வந்து ஏன் நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்கு இப்படி பண்ணுறோம்னா இங்கே பவர் ஃபேக்டர்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ அதனால் நம்ம கேவிஏல தான் ரேட்டிங் வந்து சொல்லணும். அப்போ நம்ம என்னென்னா எக்ஸ் இன்ட்டு ரேட்டட் கேவிஏ அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். எக்ஸோட வேல்யூ நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம், ரூட் ஆஃப் அயர்ன் லாஸஸ் பை காப்பர் லாஸஸ் அப்படின்னு சொல்லியும் போட்டுக்கலாம். இந்த ரேஷியோவுக்கு ரூட் எடுத்துகிட்டு இன்ட்டு ரேட்டட் கேவிஏ, ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட கேவிஏ எவ்வளோ அப்படின்றது ரேட்டட் கேவிஏ போட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எந்த கிலோவாட் ரேட்டிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்து ஆல் டே எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது எதுனா 24 ஹார்ஸில் டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இது. இதை வந்து நம்ம அவுட்புட் இன் கிலோவாட் ஹார் இல்லைனா டிவைடட் பை இன்புட் இன் கிலோவாட் ஹார் அந்த மாதிரி போட்டுப்போம். ஸோ 24 ஹார்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்ற கிலோவாட் ஹார் எவ்வளோ அவுட்புட் கொடுக்குது, எவ்வளோ இன்புட் வருது அப்படின்றத வச்சு நம்ம ஆல் டே எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மரோட கன்ஸ்ட்ரக்ஷன், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது என்ன அப்படின்றது இப்போ பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்மரில் நம்மளுக்கு 2 வைண்டிங்ஸ் இருக்கும், ப்ரைமரி வைண்டிங்ஸ் செகண்டரி வைண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மரை ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒன்று இருக்கும், அது உள்ளே வச்சுருப்போம். அந்த கண்டெய்னருக்குள்ளே தான் கோரு வைண்டிங்ஸு இதெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு கோர்னு ஒன்று இருக்கும், அதில் வைண்டிங் வந்து வைண்ட் பண்ணி வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு டேங்க் இருக்குது. ஓகே, அதில் மெயின் டேங்க்குன்னு ஒன்று இருக்குது. அதில் தான் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம். அது என்ன ஆயில்னால் மினரல் ஆயில், ஏதாவது ஒரு மினரல் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிப்போம். எதுக்காக அந்த ஆயில் யூஸ் பண்ணுறோன்னா கூலிங் பர்பஸ்க்காகவும் இன்சுலேஷன் பர்பஸ்க்காகவும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து புஷ்ஷிங்ஸ் வந்து அங்கே வெளியில் எடுக்கிறதுக்காக புஷ்ஷிங்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வழியாக தான் நம்ம வந்து சப்ளை உள்ளே கொடுப்போம், இல்லைனா வெளியில் எடுப்போம். அந்த மாதிரி இருக்கிறது தான் இது. ஓகே, அதில் இன்சுலேஷனும் ப்ரொவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எந்த டைப்லலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா போர்சிலின், ஆயில் டைப், கண்டன்சர் டைப் அப்படின்னு நிறைய டைப்ஸ் இருக்கும். அடுத்து வந்து டெம்பரேச்சர் காஜ் வந்து இருக்கும். அது எதுக்குன்னா ஆயிலோட டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்றத பார்க்குறதுக்காக. ஆயில் காஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது வந்து எவ்வளோ லெவல் ஆயில் இருக்குது, அது வந்து எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஆயிலோட லெவல் குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் தெரிஞ்சிடும். அடுத்து கன்சர்வேட்டட் டேங்க் அப்படின்னு சொல்லி இன்னொரு டேங்க், மெயின் டேங்க்கு, கன்சர்வேட்டட் டேங்க் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. கன்சர்வேட்டட் டேங்க் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆயில் வந்து நம்மளுக்கு வந்து கெட்டு போகும் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும்போது அதோட கெமிக்கல் சேஞ்சஸ்லாம் வரும் இல்லையா, அதை வந்து முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் அது வந்து சீக்கிரமாக போகக்கூடாது, அதில் மாய்ஸ்சர் கண்டென்ட், நம்ம ஏரில் இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட் எடுத்து அது உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த கன்சர்வேட்டட் டேங்க் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது என்ன பண்ணும், நம்மளுக்கு வந்து மெயின் டேங்கை எப்போவுமே ஃபில் பண்ணியே வச்சுருக்கோம். இதில் வந்து நிறைய ஆயில் வந்து கூடலாம் குறையலாம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் மெயின் டேங்க் வந்து எப்பவுமே ஃபில் ஆகியிருக்க மாதிரி இது பார்த்துக்கும். அடுத்து இதில் எமர்ஜென்சி வெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னா உள்ள ஹை ப்ரெஷர் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா அட்மாஸ்பியரில் அப்போ நம்மளுக்கு வந்து ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர் இருக்கும்போது உள்ளே ரொம்ப ஹை ப்ரெஷர் ஆகிடுச்சுன்னா பர்ஸ்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ரிலீவ் பண்ணுறதுக்காக ஒரு பர்டிகுலர் ப்ரெஷருக்கு மேலே போச்சுன்னா இதுவே கொஞ்சம் ஆயிலை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த எமர்ஜென்சி வெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்கல்ஸ் ரிலே அப்படின்னு சொல்லி ஒரு ரிலே வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், எப்பவுமே கேட்பாங்க, மோஸ்ட்லி டிரான்ஸ்ஃபார்மரில் கேட்குற ஒரு டாபிக். இது என்னென்னா கேஸ் ஆப்ரேட்டட் ரிலே. ஓகே,
ஓகே. இது என்ன பண்ணுன்னா ஒரு அந்த கன்சர்வேட்டர் டேங்க் இருக்கு இல்லையா, அந்த டேங்கோ இல்லை வந்து மெயின் டேங்கோ அது உள்ளே இருக்க ப்ரெஷர் வந்து ரொம்ப வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கும். அது வந்து ஹை லெவலில் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அலாரம் மாதிரி முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஆன்டிசிபேஷன் ரிலே அப்படின்னு சொல்லலாம். ஃபால்ட் வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி ஃபால்ட் வரதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கும்னா, டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபால்ட்டுன்னும் போது இங்கே ப்ரெஷர் வச்சு இந்த ஆயிலில் ப்ரெஷர் கூடுறதுனால வர ஃபால்ட்டு தான் ஹை ஃபால்ட். ஓகே. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் ஆக என்ன ஆகும், அதுவே நார்மலாக அந்த ஏர் பபிள்ஸ் மாதிரி ஒரு உருவாகும். ஓகே. ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா அந்த ஏர் பபிள்ஸ் வந்து என்ன பண்ணும், இந்த பக்கிள்ஸ் ரிலேவை போயிட்டு அந்த அலாரம் சர்க்யூட்டை ஆன் பண்ணி விட்டுரும். அப்போ வந்து முன்னாடியே நம்மளுக்கு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ப்ரெஷர் அதிகமாகிட்டே வருது, நம்ம வந்து செக் பண்ணணும், அந்த டேங்கை வந்து செக் பண்ணி மாற்றணும் ஆயிலை, அந்த மாதிரி முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ரொம்ப அதிகமாக ஹையாக போயிடுச்சு நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா இதுவே டிஸ்கனெக்ட் பண்ணியும் விட்டுட்டோம் டிரான்ஸ்ஃபார்மரை. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் நம்ம பக்கிள்ஸ் ரிலே. ஓகே. அடுத்து இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கோர் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ கோர் இருக்குது, வைண்டிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். கோர் வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா CRGO அப்படின்றது வந்து என்ன, கோல்டு ரோல்டு கிரெயின் ஓரியன்டட் ஸ்டீல். இதில் வந்து ஒரு 3% சிலிக்கான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஹை காஸ்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து 30% ஹையாக இருக்கும் மற்ற மெட்டீரியல்ஸை கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் லாஸஸ் வந்து குறையுது. ஸோ ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் அதெல்லாம் வந்து குறையுது. அடுத்து பெர்மியபிலிட்டி அப்படின்றது இப்போ கண்டக்டிவிட்டி மாதிரி தான், ஃப்ளக்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு அலோவ் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பெர்மியபிலிட்டி. அதுவுமே ஹையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹையாக இருந்தால் தான் நம்மளால் நல்ல எஃபிஷியண்ட்டான ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை உருவாக்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் CRGO. ஸோ இந்த மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கோரில் லேமினேஷன்ஸும் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிலிக்கான் ஸ்டீல் லேமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிலிக்கான் ஸ்டீலில் இந்த CRGO கோர் மேலே லேமினேஷனும் போட்டிருப்போம். அந்த மாதிரி ஏன் லேமினேஷன் போடுறோம்னா எட்டி கரண்ட் லாஸ், இப்போ கரண்ட் வந்து ஃப்ளக்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால எட்டி கரண்ட்டுன்னு ஒரு அன்வான்ட் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுவே ஒரு லாஸஸ் மாதிரி தான். அந்த லாஸஸை வந்து இது வந்து ரெடியூஸ் பண்ணுது. அடுத்து லேமினேஷன்ஸில் ஒரு வார்னிஷ் கோட்டிங் தின்னாக வந்து போட்டு விட்டுருவாங்க. ஸோ அதுவும் பண்ணியிருப்பாங்க. லேமினேஷன்ஸோட திக்னஸ் எப்படி இருக்குன்னா 0.35 mmலேருந்து 0.5 mm வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த சிலிக்கான் கோர் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து எதுக்குன்னா ஹிஸ்டெரிசிஸ் லாஸஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. லேமினேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து எதுக்காகனா எட்டி கரண்ட் லாஸஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் நமக்கு கோர் டைப், ஷெல் டைப் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ கோர் டைப் வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி 2 லிம்பு தான் இருக்கும், ஒரே ஒரு கோர் இருக்கும், இந்த இடத்துல ப்ரைமரி, இந்த இடத்துல செகண்டரி வைண்டிங். ஷெல் டைப் அப்படின்னா இந்த மாதிரி 2 கோர் எடுத்துகிட்டு இங்கே வந்து நம்ம வைண்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஓகேவா, இதுதான் வந்து ஷெல் டைப், இது வந்து கோர் டைப். இது ரெக்டாங்குலராக இருக்கும், இது வந்து சர்க்குலராக இருக்க மாதிரி இருக்கும் வைண்டிங்ஸ் எல்லாம். இது வந்து நம்ம லார்ஜ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், இது வந்து ஸ்மால் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இதில் வந்து 2 லிம்பு இருக்கு இல்லையா, இதில் வந்து ப்ரைமரி ஒன்றுத்தில் செகண்டரி ஒன்றுத்தில் அப்படின்னு சொல்லி இருப்போம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் அப்படின்றது குறையும். ஸோ லீக்கேஜ் ரியாக்டன்ஸ்னால் இதில் ரியாக்டன்ஸ்லேயே கொஞ்சம் லீக்கேஜாக லாஸஸ் மாதிரி தான் இதுவும், அதை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஓகே. அடுத்து இங்கே வந்து 3 லிம்ஸ் இருக்கும். ஓகேவா, 1 2 3ன்னு சொல்லி அதில் வந்து என்னென்னா 2 சைடு வந்து லிம்ஸ் இருக்கும், இங்கே வந்து ஒரு சென்ட்ரல் லிம்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ 3 லிம்ஸ் இருக்கும். இங்கே வந்து இந்த லோ வோல்டேஜ் வைண்டிங் அப்படின்றது வந்து நம்ம கோருக்கு கிட்ட இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம். அடுத்து ஹை வோல்டேஜ் வைண்டிங் வந்து லோ வோல்டேஜ் வைண்டிங்க்கு மேலே வந்து வைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இன்சுலேஷன் அப்படின்ற ரெக்குவயர்மெண்ட் வந்து குறையும். ஓகே. பட் ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சாண்ட்விச் டைப் ஆஃப் வைண்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகே. அடுத்தது பார்த்தோன்னா பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். பவர் டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி வந்து அப் டு 95% வரைக்கும் இருக்கும். இது வந்து ஒரு பெரிய லார்ஜ் சைஸில் இருக்கும். எவ்வளோ ரேட்டிங் இருக்குன்னா 250 kVA அண்ட் அபோவ் இருக்கிறது தான் பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்ம ஹை டெம்பரேச்சர் ரைஸ் வந்து இருக்கும், அதனால நம்ம கூலிங்காக செல்ஃப் கூல்டு, அதுவே தானாக கூல் ஆகிக்கிறது ஏரில், நார்மல் ஏரில், இல்லைனா ஆயில் கூல்டு, இல்லைனா ஃபோர்ஸ்டாக ஏர் கொடுப்போம், இல்லைனா ஃபோர்ஸ்டாக வாட்டர் கொடுத்து கூல் பண்ணுவோம். இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கூலிங் வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்றது என்னென்னா நம்ம வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஜெக்ட்லேயே படிச்சிருக்கோம். டிஸ்ட்ரிபியூஷன் எண்டில் நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர்ஸை தான் அப்படி சொல்லுவோம். இது வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறோம், ஹை வோல்டேஜாக வரும். ஸோ அதை ஸ்டெப் டவுன் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது அப் டு வந்து 200 kVA வரைக்கும் இருக்கும் ரேட்டிங்ஸ். இது 24 ஹார்ஸும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். இதில் வந்து செல்ஃப் கூலிங் டைப் இல்லைனா ஆயில் இமர்ஸ்டு டைப் அப்படின்னு சொல்லியும் இருக்கும்.
ஸோ இப்போ இந்த மெத்தட்ஸ் ஆஃப் கூலிங் பற்றியும் நம்ம வந்து ஒரு டிஃப்ரென்சியேஷன் மாதிரி பார்க்க போகிறோம். ட்ரை டைப், ஆயில் இமர்ஸ்டு டைப். ட்ரை டைப்புன்னும் போது ஏர் வச்சு கூல் பண்ணுவாங்க. ஆயில் இமர்ஸ்டு டைப்பில் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்ற டைப்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். ட்ரை டைப்பில் ஏர் கூல்டு அதுவாகவே தானாக நார்மல் அட்மாஸ்பியர் ஏர் வச்சு அப்படியே கூல் ஆகிக்குது அப்படின்னா அது வந்து எவ்வளோ ரேட்டிங் வரைக்கும் இருக்கிறதுனா 5 or 10 kVA வரைக்கும் இருக்கிற ரேட்டிங் இருக்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு அப்படி பண்ணுவாங்க. ஏர் பிளாஸ்ட் டைப் அப்படின்னா ஃபோர்ஸாக ஏரை வந்து கொடுத்து பண்ணுறது வந்து ஒரு 25 kVA அந்த ரேட்டிங் வரைக்கும் இருக்கிற அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து இது வந்து திக்லி பாப்புலேட்டட் ஏரியாவாக இருக்கு இல்லையா, ரொம்ப நிறைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்க ஏரியாஸ்லலாம் இந்த ட்ரை டைப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஆயில் ஏதாவது லீக்கேஜ் ஆகிடுச்சுன்னா ஏதாவது டேஞ்சரஸ் ஆகிடும், ஃபயர்லாம் வர அசால்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக திக்லி பாப்புலேட்டட் ஏரியாஸில் ஏர் கூல் டைப் தான் யூஸ் பண்ணுவோம். ஆயில் இமர்ஸ்டு டைப் அப்படின்னா அதில் வந்து மினரல் ஆயில் யூஸ் பண்ணுவோம். அது இன்சுலேஷன் பர்பஸ்க்காகவும் யூஸ் ஆகுது, கூலிங் பர்பஸ்க்காகவும் யூஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து ஆயில் இமர்ஸ்ட் நேச்சுரல் கூல்டு அப்படின்னு சொல்லி ஒரு டைப் இருக்குது. அடுத்து ஆயில் இமர்ஸ்ட் ஃபோர்ஸ்டு ஏர் கூல்டு. ஓகே, ஆயிலும் இருக்கும் ஏரும் வந்து சேர்த்து கொடுப்பாங்க. அடுத்து அதே மாதிரி ஆயில் இமர்ஸ்ட் வாட்டர் கூல்டுன்னு ஒன்று இருக்குது. ஆயில் இமர்ஸ்ட் ஃபோர்ஸ்ட் ஆயில் கூல்டு அப்படின்னு இந்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்குது. அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர்லேயே வந்து சிங்கிள் ஃபேஸ் சப்ளை அப்படி கொடுத்தோன்னா அது சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். 3 ஃபேஸ் சப்ளை கொடுக்குற மாதிரி 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் இருக்குது. ஸோ அந்த 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் 3 சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இருக்க வித்தியாசங்கள் என்ன, அது அட்வான்டேஜஸ் என்ன, 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரோடது டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது வந்து லெஸ் வெயிட்டாக இருக்கும். 3 சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து லெஸ் வெயிட்டாக இருக்கும், ஸ்பேஸ் வந்து கம்மியாக ஆக்குபை பண்ணிக்கும், காஸ்ட்டும் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஏதாவது ஒரு ஃபேஸ் 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரோட ஏதாவது ஒரு ஃபேஸ் வந்து டிஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் என்டையர் டிரான்ஸ்ஃபார்மருமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஆனால் இந்த 3 சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் பார்த்தோன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் டேமேஜ் ஆச்சுன்னா அந்த ஒன்றை மட்டும் மாற்றினா போதும். ஸோ அந்த வந்து ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அப்படின்றது வந்து இதில் அதிகமாக இருக்கும். அடுத்து இந்த 3 ஃபேஸ் கனெக்ஷன்ஸ் வந்து எப்படியெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸ்டாரு இல்லை டெல்டா அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறோம். அடுத்து இது வந்து ஸ்டார் ஸ்டார், டெல்டா டெல்டா, ஸ்டார் டெல்டா, டெல்டா ஸ்டார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த ஸ்டார் கனெக்ஷன் வந்து எப்போ நம்ம கொடுப்போம் அப்படின்னா ஸ்மால் ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் அதுக்காக தான் கொடுப்போம். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு லோடு VL இருக்கு இல்லையா, ஸோ அந்த லைன் வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து √3 × V ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நியூட்ரல் வந்து இந்த இடத்துல அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா 2 ஸ்டார் இருக்கிறதுனால நம்மளுக்கு நியூட்ரல் அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா 3rd ஹார்மோனிக் வந்து அந்த ஹார்மோனிக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதனால். இதுவே டெல்டா அது வந்து லார்ஜ் கரண்ட்டாக இருக்கும், லோ வோல்டேஜாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருக்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து நம்மளுக்கு I phase is equal to IL/√3 அந்த மாதிரி இருக்கும். இங்கேயும் வந்து அன்பேலன்சிங் நம்மளுக்கு நிறைய நடக்கும். ஸோ ரெண்டுமே டெல்டாவாவோ இல்லை ரெண்டுமே ஸ்டாராவோ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு இன்சுலேஷன் அதிகமாக தேவைப்படும் அன்பேலன்சிங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, கரண்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால. அடுத்து ஸ்டார் டெல்டா அது வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து என்ன பண்ணுவோம்னா VL is equal to 1/√3 × K. Kன்றது டர்ன்ஸ் ரேஷியோ நம்மளுக்கே தெரியும். ஸோ இந்த VS அப்படின்றது வந்து செகண்டரி வோல்டேஜ் வந்து ப்ரைமரி வோல்டேஜை விட 30 டிகிரி லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, லேகிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்டா ஸ்டார் அப்படின்றது பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 ஃபேஸ் 4 wire சிஸ்டம் இருக்கும் இல்லையா, நம்ம நார்மலாக டிஸ்ட்ரிபியூஷன் டைப்பில் யூஸ் பண்ணுறது தான் இது. அதில் VL is equal to √3 × K அப்படின்னு சொல்லுவோம். இந்த செகண்டரி வோல்டேஜ் அது வந்து நம்மளுக்கு ப்ரைமரி வோல்டேஜை விட 30 டிகிரி லீட் ஆகியிருக்கும், இங்கே லேக் ஆகிருக்கும், இங்கே லீட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன்ஸோட என்னென்ன எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதோடைய ஃபார்முலாஸ் என்ன அப்படின்றது இதுதான். அடுத்து இப்போ ப்ரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங் அதை பற்றிலாம் பார்த்துக்கிட்டோம். டெர்ஷரி வைண்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்றும் சில டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் யூஸ் பண்ணுவோம். அது என்னென்னா இந்த ஸ்டார் கனெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்டார் கனெக்ஷன்ஸில் நம்மளுக்கு நியூட்ரல் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம ஸ்டேபிள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம 3rd வைண்டிங் ஒன்று யூஸ் பண்ணுவோம், அதுதான் டெர்ஷரி வைண்டிங். இது ஸ்டார் கனெக்ஷனில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த டெர்ஷரி வைண்டிங். ஸோ இதில் வந்து டெர்ஷரி வைண்டிங் வந்து எப்படி இருக்கும்னா க்ளோஸ்டு டெல்டா கனெக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் நம்மளுக்கு இந்த ப்ரைமரி அண்ட் செகண்டரியிலேருந்து வர நியூட்ரல் கரண்ட்டை வந்து இது வந்து நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுரும், ஸ்டெபிலைஸ்
ரிப்ளேஸ் பண்ணி விட்டுரும். அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து இந்த டெர்ஷரி வைண்டிங் அதில் வந்து நம்மளுக்கு தேர்ட் ஹார்மோனிக் கரண்ட் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஹார்மோனிக்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு ஹை ஃப்ளக்ஸ் டென்சிட்டிஸ் வந்து கோரில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நான் சைனசாய்டலாக இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் இந்த ஹார்மோனிக்ஸ். ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா கரண்ட் வந்து ஹை ஆகிடும் இந்த கோரில். அதனால் நம்மளுக்கு காப்பர் லாஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வோல்டேஜும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டைஎலக்ட்ரிக் லாஸ் அப்படின்ற ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் இந்த ரெசோனன்ஸ் அப்படின்ற கண்டிஷனில் நம்மளுக்கு அக்கர் ஆகும். ஸோ ஹார்மோனிக்ஸால் இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த டெர்ஷரி வைண்டிங்கில் ஹார்மோனிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து ஸ்காட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை 2 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மராக நம்ம மாற்றுறது தான் நம்ம ஸ்காட் கனெக்ஷன். இதில் வந்து நம்ம 2 ஐடென்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரைமரி வந்து சென்டர் டேப்டாக இருக்கும். ஓகே, சென்டரில் வந்து டேப்பிங்ஸ் எடுத்திருப்போம், அதுதான் வந்து ஒரு மெயின் டிரான்ஸ்ஃபார்மர். அடுத்தது வந்து என்னென்னா இன்னொன்றத்தோட ப்ரைமரி வந்து 0.866 டேப்பிங்ஸ் வந்து எடுத்திருப்போம். ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம டீசர் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கனெக்ட் பண்ணி தான் ஸ்காட் கனெக்ஷன் அப்படின்ற ஒன்று வந்து எடுத்துப்போம். அடுத்து இந்த பேரலல் ஆப்ரேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. எப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எடுத்து ஒரு பேரலில் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இது. அப்படி பேரலில் கனெக்ட் பண்ணணும்னா சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, அது என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். டர்ன்ஸ் ரேஷியோ கேன் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ வந்து 2 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கும் சேமான ரேட்டிங்ஸில் இருக்கணும். அடுத்து வோல்டேஜ் ரேட்டிங்ஸும் சேமாக இருக்கணும். அடுத்து பொலாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும், அந்த வைண்டிங்ஸோட பொலாரிட்டிஸ் இருக்கு இல்லையா. இண்டக்டன்ஸ் வந்து இப்போது எய்டிங்குன்னு இருக்கும், அப்புறம் வந்து அப்போசிங் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற அந்த பொலாரிட்டிஸ்லாம் சேமாக இருக்கணும். அடுத்து பர்சன்டேஜ், இந்த எக்ஸ் பர் யூனிட் Z பர் யூனிட் அதெல்லாம் கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ அந்த வேல்யூஸ் வந்து சேமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் R/X ரேஷியோ வந்து 2 டிரான்ஸ்ஃபார்மருக்கும் சேமாக இருக்கணும். இதெல்லாம் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு உண்டான கண்டிஷன்ஸ். 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கும் இந்த ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் வந்து அப்ளிகபிள். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் இருக்க ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ். இப்போ வந்து இப்போ RYB அந்த ஃபேஸஸ்க்குள்ளே இருக்க டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 2 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கும் சேமாக இருக்கணும். அடுத்து ஃபேஸ் சீக்வன்ஸ், இப்போ RYB அப்படி தான் கனெக்ட் ஆகிருக்குன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லையும் RYB அப்படி தான் கனெக்ட் ஆகியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் ஒரு 2 டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம பேரலில் கனெக்ட் பண்ண முடியும். நம்ம எந்த டைப் ஆஃப் 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை வந்து பேரலல்லே கனெக்ட் பண்ணவே முடியாது அந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் அப்படின்னா இது என்னென்னா ஸ்டார் கனெக்ஷன், டெல்டா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரில் ஸ்டார் கனெக்ஷன் ப்ரைமரி ஸ்டாரில் இருக்கும், செகண்டரி ஸ்டாரில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது. அடுத்து ப்ரைமரி டெல்டாவில் இருக்கும், செகண்டரி டெல்டாவில் இருக்கும். அடுத்து இந்த ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பினேஷன் இருக்கும். ஸோ ஜிக்ஸாக் டெல்டா, அடுத்து ஜிக்ஸாக் இந்த காம்பினேஷன்ஸில் இருக்கிறத நம்ம பேரலில் கனெக்ட் பண்ணவே முடியாது. நம்ம ஸ்காட் கனெக்ஷன் அதான் வந்து 3 ஃபேஸ் டு 2 ஃபேஸ் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோலே அதோட டயக்ராம் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் 1 இருக்கும், இங்கே வந்து ஒரு ஃபேஸ் 2 இங்கே வந்து இருக்கும். ஸோ இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம வந்து இதுதான் வந்து ஒரு மெயின் டிரான்ஸ்ஃபார்மர், அதுலேருந்து சென்டர் டேப் வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டீசர் டிரான்ஸ்ஃபார்மர், அதுலேருந்து 86.6% அதான் 0.866% அதுலேருந்து எடுக்கிறோம் இல்லையா. ஸோ இங்கேருந்து எடுத்துப்போம். ஸோ இது மூலமாக நம்ம வந்து 3 ஃபேஸை 2 ஃபேஸாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்து தான் நம்ம வந்து 3 ஃபேஸை 2 ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நம்ம வந்து வேரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நோலோ டெஸ்ட்டு, ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்லலாம் நம்ம ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஐடியா இருந்திருக்கும். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன ஒரு அட்வான்டேஜ், இதில் வந்து ப்ரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங்ஸ் அதெல்லாம் தனித்தனியாக இப்படி இருக்காது. ஓகேவா, கனெக்ட் ஆகாமல் அப்படி இருக்காது. அது வந்து மேக்னெட்டிக்கலாக தான் கனெக்ட் ஆகியிருக்கும் இல்லையா, எலக்ட்ரிக்கலாக கனெக்ட் ஆகியிருக்காது, ரெண்டும் தனித்தனியாக இருக்கும். பட் ஆனால் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் ஒரே வைண்டிங்ஸ் தான். ஓகேவா, இந்த மாதிரி ஒரே வைண்டிங் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ப்ரைமரி, இங்கேருந்து ஒரு டேப்பிங்ஸ் மாதிரி எடுத்து இங்கே லோடு கொடுத்துருவாங்க. இது வந்து செகண்டரி. ஸோ இங்கே வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கோ அது வந்து செகண்டரிக்கு போயிடும். இதில் பாதி வைண்டிங் வந்து நம்மளுக்கு
இது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா ப்ரைமரிக்கு போயிடும். ஸோ ப்ரைமரிக்கும் இருக்கும், செகண்டரிக்கும் ஒரே வைண்டிங்ஸ் தான் இருக்கும். இதனால் நம்மளோட வைண்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, காப்பர் தானே யூஸ் பண்ணுவோம் வைண்டிங்ஸ்க்கு. ஸோ அந்த காப்பரோட மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ வந்து ரெண்டுமே வந்து ப்ரைமரியாகவும் இருக்குது, இதுவாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டும் வந்து மேக்னெட்டிக்கலாக கனெக்ட் ஆகி இல்லாமல் மேக்னெட்டிக்கலாகவும் வந்து ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கலாகவும் ஒன்றா கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய அவுட்புட் வந்து எஃபிஷியண்ட்டாக கிடைக்கும் அப்படின்ற நிறைய 2 அட்வான்டேஜ் வந்து இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போ வேணால் வேரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வைண்டிங்ஸை வந்து வேரி பண்ணுறது மூலமாக அவுட்புட்டை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து வேரி பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து கண்டக்டிவிட்டியாகவும் கண்டக்ட் பண்ணும், இண்டக்டிவிட்டியாகவும் கண்டக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதில் வந்து அதிகமான கேவி அவுட்புட் இருக்கும், காப்பர் சேவிங்ஸும் அதிகமாக இருக்கும். அடுத்து இதில் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன ரேட்டிங், எவ்வளோ சேவிங்ஸ் இருக்கும் காப்பரில், எவ்வளோ கேவிஏ ரேட்டிங் அதிகமாக இருக்கும் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்னு நம்ம முன்னாடி படித்தது தான் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். நார்மலாக ப்ரைமரி தனியாக இருக்கும், செகண்டரி தனியாக இருக்கும்ல, அது 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட எப்படி வேரி ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்துச்சுன்னா சேவிங்ஸ் ஆஃப் காப்பர் இன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஈக்குவல் டு கேன்றது டர்ன்ஸ் ரேஷியோ நம்மளுக்கு தெரியும். ஸோ 1/k இன்ட்டு காப்பர் வந்து எவ்வளோ நம்ம 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அளவை விட நம்மளுக்கு டிவைடட் பை கேன்னு போட்டோன்னா நம்மளுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இந்த எவ்வளோ அளவு காப்பர் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சாலே நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து கேவிஏ ரேட்டிங் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு k-1 டிவைடட் பை k, கேன்றது டர்ன்ஸ் ரேஷியோ தான். அடுத்து கேவிஏ ஆஃப் அந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஈக்குவல் டு k-1/k இன்ட்டு கேவிஏ ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இது நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம k டிவைடட் பை k-1 இன்ட்டு 2 வைண்டிங்கோட கேவிஏ ரேட்டிங் இப்படி போட்டால் தெரிஞ்சிடும். இதுவே ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சேவிங்ஸு காப்பரோட சேவிங்ஸ் எவ்வளோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்லன்னும் போது k இன்ட்டு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரோட காப்பர் எவ்வளோ இருக்குது. அதே மாதிரி கேவிஏ ரேட்டிங் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 - k இன்ட்டு கேவிஏ ரேட்டிங் ஆஃப் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்மளை வந்து இதை வச்சு நிறைய கொஷின்ஸ் கேட்கும்போது ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். இதுதான் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து நம்ம ஹிஸ்டெரிசிஸ் லாஸ், அதில் வந்து சில ஃபார்முலாஸில் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் இஸ் ஈக்குவல் டு KH BM பவர் 1.6 F இன்ட்டு V வாட்ஸ். ஸோ பவர் லாஸ் அப்படின்றதுனால வாட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். KH அப்படின்றது ஹிஸ்டெரிசிஸ் லாஸோட ஒரு கான்ஸ்டன்ட். BM அப்படின்றது மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 1.6 அப்படின்னு இருக்கிறது வந்து ஸ்டெயின்மெட்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அது. அடுத்து எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி, வின்றது வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் அப்படின்னும் போது கோர். ஓகே, வால்யூம் ஆஃப் த கோர். இதுவே எட்டி கரண்ட் லாஸ் அப்படின்னா KE இன்ட்டு BM ஸ்கொயர் F ஸ்கொயர் T ஸ்கொயர். இது வந்து வாட்ஸ் பர் வால்யூம். ஸோ KEன்றது எட்டி கரண்ட் லாஸ் கான்ஸ்டன்ட், BMன்றது மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, Fன்றது ஃப்ரீக்வன்சி, 2ன்றது ஸ்டெயின்மெட்ஸ் கான்ஸ்டன்ட், Tன்றது திக்னஸ் ஆஃப் லேமினேஷன்ஸ். ஸோ எட்டி கரண்ட்டில் வந்து லேமினேஷன் தானே ரெடியூஸ் பண்ணுது, ஸோ அதனால இங்கே லேமினேஷன்ஸ். ஓகே, இங்கே ஹிஸ்டெரிசிஸ் லாஸில் வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் வந்து என்னென்னா கோர். இதை வச்சு சில கொஷின்ஸ் கேட்குறாங்க, அது என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்புட் வோல்டேஜ் ஆஃப் எ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, கீப்பிங் மேக்னிடியூட் ஆஃப் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ ஹிஸ்டெரிசிஸ் அண்ட் எட்டி கரண்ட் லாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு Bmax அப்படின்றது V/F அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ V கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, F வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ F வந்து இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், Bmaxோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஓகேவா, அப்போ வந்து நம்மளுக்கு எட்டி கரண்ட் லாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எட்டி கரண்ட் லாஸ் வந்து Bmax ஸ்கொயர் F ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ எட்டி கரண்ட் லாஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் Bmax ஸ்கொயர் F ஸ்கொயர், மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட்ன்றதால இதை மட்டும் நம்ம வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்போ வந்து Bmax அப்படின்றது V/F, Vன்றது கான்ஸ்டண்ட்டாக ஆகிடுச்சுன்னா 1/F அப்படின்ற மாதிரி வரும். ஸோ 1/F ஸ்கொயர் அப்படின்னு வரும், ஏன்னா இங்கே ஸ்கொயர்ன்னு இருக்கிறதால. ஸோ 1/F ஸ்கொயர் இன்ட்டு F ஸ்கொயர்னால் ரெண்டும் கேன்சல் ஆகி கான்ஸ்டன்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எட்டி கரண்ட் லாஸ் அப்படின்றது கான்ஸ்டன்ட் ஆகிடும். ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் எப்படி சொல்லுவோம்னா Bmax 1.6 இன்ட்டு F. ஸோ இந்த வந்து Bmaxன்றது 1/F இல்லையா, ஸோ 1/F 1.6 அப்படின்னு சொல்லி பவரில் போட்டுப்போம். இது மேலே வந்துச்சுன்னா F பவர் -0.6. ஸோ ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இது மூலமாக
ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த Bmax ஈக்குவல் டு V/F அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். எட்டி கரண்ட் லாஸ், ஹிஸ்டெரிசிஸ் லாஸோட ஃபார்முலாஸ் வச்சு நம்மளுக்கு கிடைக்கிறது. எட்டி கரண்ட் லாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அடுத்த கொஷின் இதே மாதிரியே அடிக்கடி கேட்குறது என்னென்னா, அப்ளைட் வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரைமரிக்கு இருக்க வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பட் V/F ரேஷியோ வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு மேக்னடைசிங் கரண்ட் அண்ட் கோர் லாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபைன்றது என்னென்னா, அது B இஸ் ஈக்குவல் டு 5/A அப்படின்றது சொல்லுவோம். ஸோ 5Aன்றது கான்ஸ்டன்ட்ன்றதால நம்ம 5 இல்லை B வந்து V/Fக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ V/F கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சுன்னா ஃப்ளக்ஸ் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் ஆகிடும். ஃப்ளக்ஸால் தான் நம்மளுக்கு வந்து இந்த மேக்னடைசிங் கரண்ட் அதெல்லாம் வருது. ஸோ அப்போ மேக்னடைசிங் கரண்ட்டுன்றது கான்ஸ்டன்ட் ஆகிடும், ஃப்ளக்ஸு கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சுன்னா. பட் இதுவே ஹிஸ்டெரிசிஸ் லாஸ், எட்டி கரண்ட் லாஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு அயன் லாஸ். இந்த கோர் ஆர் அயன் லாஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வர்றது தான் நம்மளுக்கு ஹிஸ்டெரிசிஸ் ஆர் எட்டி கரண்ட் லாஸ். ஓகே, காப்பர் லாஸ்ன்றது லோடை பொறுத்து வேரி ஆகும், பட் கோர் ஆர் அயன் லாஸ் அப்படின்றது ஹிஸ்டெரிசிஸ் லாஸ், எட்டி கரண்ட் லாஸ். ஸோ அப்போ வந்து ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ப்ரொபோஷனல் டு ஃப்ரீக்வன்சி, எட்டி கரண்ட் லாஸ் வந்து ப்ரொபோஷனல் டு F². நம்மளுக்கு ஃப்ளக்ஸை வச்சு இந்த V/F கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதால IM வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், வோல்டேஜும் ஃப்ரீக்வன்சியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ ஃப்ரீக்வன்சி வச்சு தான் நம்மளுக்கு ஹிஸ்டெரிசிஸ் லாஸ், எட்டி கரண்ட் லாஸ் இருக்குது. ஸோ வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த கோர் லாஸ் இருக்கு இல்லையா, கோர் லாஸ் ஆர் அயன் லாஸ் தான் நம்ம வந்து ஹிஸ்டெரிசிஸ், எட்டி கரண்ட் ரெண்டும் சேர்ந்தது தான் கோர் ஆர் அயன் லாஸ். ஸோ அதுவும் என்ன ஆகும், ஃப்ரீக்வன்சியோட இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் இதோட ஆன்சர். ஸோ என்ன, IM மேக்னடைசிங் கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கோர் லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இதோட. இந்த மாதிரி இந்த V/F ரேஷியோ இதை வச்சே நம்மளுக்கு வந்து நிறைய கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இதெல்லாம் தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய டாபிக்ஸு. மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம் எல்லாத்தையுமே. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் சால்வ் பண்ணி பார்க்கணும்னா இந்த செக்ஷன்லேருந்து எந்த மாதிரி கொஷின் வந்தாலும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக நல்லா பாருங்கள், பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க மின்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.